நம்பிக்கை, வெறுப்பு, மிதவாதம், கடும்போக்குவாதம், பழமைவாதம், புதுமைவாதம், மதவாதம், சீர்திருத்தவாதம் என பல்வேறு வாத தத்துவங்களால் பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு நாட்டில் இந்த மாதம் ஜூன் 28 ஜனாதிபதி தேர்தல். அதனுடைய முன்னாள் ஜனாதிபதி ஹெலிகாப்டர் விபத்தொன்றில் இறந்ததற்கு பதிலீடாக புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்ய அந்த நாடு தயாராகி கொண்டிருக்கிறது. சுமார் 80 வேட்பாளர்கள் வேட்பு மனுவை தாக்கல் செய்த நிலையில் 6 வேட்பாளர்கள் மாத்திரமே தேர்தலில் போட்டியிட அனுமதி அளிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த 6 வேட்பாளர்களும் யார்? இந்த 6 வேட்பாளர்களில் யார் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட போகிறார்? யார் தெரிவு செய்யப்பட்டாக வேண்டும் என்ற விடயங்களை அலசுகிறது இந்த தொகுப்பு. சுமார் 80 வேட்பாளர்கள் வேட்பு மனுவை தாக்கல் செய்த நிலையில் அதில் 4 பேர் பெண்களாகவும் இருந்த நிலையில் அந்த பெண் வேட்பாளர்களுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு மிகுதியாக உள்ள 74 வேட்பாளர்களில் 6 பேரை தேர்தலில் போட்டியிடுவதற்கு அந்த நாட்டினுடைய ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அல் கொமைனி தலைமையிலான அதி உச்ச சபையானது அனுமதி அளித்திருக்கின்றது. இந்த 6 பேரில் 5 பேர் கடும் போக்குவாத சிந்தனை கொண்டவர்களாகவும் ஒருவர் மாத்திரம் சீர்திருத்தவாத சிந்தனை கொண்டவராகவும் காணப்படுகிறார். இந்த 6 வேட்பாளர்களும் யார்? அவர்களுடைய கடந்த கால செயற்பாடுகள் என்ன என்பதை நாம் முதலில் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது வேட்பாளர் சயீத் ஜலீலி. சயீத் ஜலீலி முன்னாள் அதிபர் ஹெலிகாப்டர் விபத்தில் கொல்லப்பட்ட இப்ராஹிம் ரைசியினுடைய தீவிர விசுவாசியாக கருதப்படுகிறார். இவர் ஒரு கடும் போக்குவாத சிந்தனை கொண்டவர். அணு ஆயுத பேச்சுவார்த்தைகள் சம்பந்தமாக ஈரான் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி பல்வேறு பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டவர். மேலும் 2013ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு ஹசன் ரோஹானியுடன் தோற்றவர். மேலும் 2021ஆம் ஆண்டு இப்ராஹிம் ரைசி தேர்தலில் வெல்ல வேண்டும் என்பதற்காக தனது வேட்பு மனுவை வாபஸ் பெற்றவர். மேலும் ஈரான் நாடானது தற்பொழுது ஏற்படுத்தி இருக்கின்ற தான் ஒரு இஸ்லாமிய வல்லரசு என்ற அந்த நிலைமைக்கு காரணமாக பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்த முன்னாள் அதிபர், ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்த அந்த முன்னாள் அதிபர் இஸ்ரேலுக்கு எதிராக மேற்கொண்ட தாக்குதல்கள், அவருடைய வெளிநாட்டு கொள்கைகளை வடிவமைப்பதில் சயீத் ஜலீலி பாரிய பங்களிப்பை வழங்கியிருந்தார் என பரவலாக நம்பப்படுகிறது. எனவே சயீத் ஜலீலினுடைய வருகையானது முன்னாள் அதிபர் இப்ராஹிம் ரைசியினுடைய அந்த கொள்கைகளை தொடர்ந்து முன்கொண்டு செல்வதாகவே அமையக்கூடும் என வல்லுநர்கள் கணிக்கிறார்கள். மேலும் இவர் அயத்துல்லா அல் கொமைனியுடன் மிக நெருங்கிய தொடர்பை கொண்டிருப்பதோடு ஈரானுடைய புரட்சிகர இராணுவ படையணியுடனும் மிக நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருக்கிறார். எனவே இவர் ஒரு மிக முக்கியமான ஒரு வேட்பாளராக கருதப்படுகிறார். இரண்டாவது வேட்பாளர் கலிபாப். கலிபாப் இவர் பாராளுமன்ற சபாநாயகராக கடமையாற்றிய அனுபவம் இவருக்கு இருக்கின்றது. 2005 தொடக்கம் 2017ஆம் ஆண்டு கால பகுதியில் மேயராக கடமையாற்றியிருக்கிறார். இவர் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அல் கொமைனி மற்றும் ஈரானிய புரட்சிகர இராணுவத்துடன் மிக நெருங்கிய தொடர்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர். ஆனால் இவர் மிதமான பழமைவாத சிந்தனை உள்ளவராக கருதப்படுகிறார். மேலும் இவர் ஈரானுடைய புரட்சிகர இராணுவத்தினுடைய விமானப்படையின் கொமாண்டராக கடமையாற்றியது மட்டுமல்லாமல் போலீஸ் சீஃபாகவும் கடமையாற்றிய அனுபவம் இவருக்கு இருக்கின்றது. அதாவது ஈரானுடைய தலையெழுத்தை தீர்மானிப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்ற ஈரானிய புரட்சிகர இராணுவத்தின் ஒரு கொமாண்டராக கடமையாற்றிய அனுபவமானது இந்த தேர்தலில் இவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிக அளவில் காணப்படுகின்றது. மூன்றாவது வேட்பாளர் அலி ரிசா சகானி. இவர் தெஹ்ரான் மேயராக கடமையாற்றியவர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர். 2004ஆம் ஆண்டு தொடக்கம் 2016ஆம் ஆண்டு கால பகுதி, 2020 தொடக்கம் 2021ஆம் ஆண்டு கால பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக கடமையாற்றியவர். இவர் நியூக்ளியர் மெடிசின் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியில் முதன்மையானவர். 2021ஆம் ஆண்டு இப்ராஹிம் ரைசி வெல்ல வேண்டும் என்பதற்காக தனது வேட்பு மனுவை வாபஸ் பெற்றவர். மேலும் பல யுத்தகாலங்களை கண்ட ஒரு இராணுவ வீரர், டிப்யூட்டி கொமாண்டராக செயல்பட்டதோடு மட்டுமல்லாமல் அந்த நாட்டினுடைய நியூக்ளியர் மெடிசின் சம்பந்தப்பட்ட அதிக சபைகளில் உறுப்பினராகவும் கடமையாற்றிய அனுபவமும் இவருக்கு இருக்கின்றது. நான்காவது வேட்பாளர் முஸ்தபா போர் முகமடி. இவர் 2005 தொடக்கம் 2008ஆம் ஆண்டு கால பகுதியில் உள்நாட்டு விவகாரம் சம்பந்தப்பட்ட ஒரு அமைச்சராகவும் 2013 தொடக்கம் 2017ஆம் ஆண்டு கால பகுதியில் இவர் ஒரு நீதி அமைச்சராகவும் கடமையாற்றிய அனுபவம் இவருக்கு உண்டு. மேலும் அந்த நாட்டினுடைய அயத்துல்லா அல் கமைனுடைய அலுவலகத்தில் 2003ஆம் ஆண்டு அரசியல் சமூக விவகாரங்களுக்கான
ஒரு அமைப்பினுடைய பணிப்பாளராகவும் கடமையாற்றிய அனுபவம் இவருக்கு இருக்கின்றது. 5வது வேட்பாளர் ஹசீமி. இவர் 2021ஆம் ஆண்டு இப்ராஹிம் ரைசியை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்த ஒரு வேட்பாளர். மேலும் இவர் ஒரு ENT சர்ஜன், மருத்துவத்துறை சார்ந்தவர். மேலும் இவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தோடு மட்டுமல்லாமல் அந்த நாட்டினுடைய பல்வேறு சபைகளில் உறுப்பினராகவும் கடமையாற்றிய அனுபவம் இவருக்கு இருக்கின்றது. 6வது வேட்பாளர் மசூத். இவர்தான் இந்த 6 வேட்பாளர்களில் ஒரே ஒரு சீர்திருத்தவாதி. 2001 தொடக்கம் 2005ஆம் ஆண்டு கால பகுதியில் இவர் சுகாதார அமைச்சராக கடமையாற்றியது மட்டுமல்லாமல் 2016 தொடக்கம் 2020ஆம் ஆண்டு கால பகுதியில் டிப்யூட்டி ஸ்பீக்கராக கடமையாற்றிய அனுபவமும் இவருக்கு இருக்கிறது. இவர் ஒரு சீர்திருத்தவாதி. கரும்போக்குவாத கொள்கைகளுக்கு எதிராக கேள்வி கேட்கக்கூடிய ஆற்றல் இவருக்கு காணப்படுகிறது. மேலும் இவர் அடிப்படையில் ஒரு இருதய சத்திரசிகிச்சை நிபுணராக தனது தொழில் வாழ்க்கையை ஆரம்பித்தவர். மேலும் பல்கலைக்கழகங்களில் வேந்தராக பணியாற்றிய அனுபவம் இருக்கிறது. 2013ஆம் ஆண்டு மற்றும் 2021ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல்களில் தோல்வியுற்ற ஒரு வேட்பாளர். இந்த 6 வேட்பாளர்களுள் இவருக்கு மாத்திரமே குறைவான சாத்தியம் இருப்பதாக வல்லுநர்கள் கணிக்கிறார்கள். அடுத்து, இந்த ஜனாதிபதி தேர்தலில் வெல்லப்போவது யார்? வெல்லப்போவது யார் என்ற கேள்வியை, அதற்கான விடையை காண்பதற்கு மிக இலகுவாக ஈரான் நாட்டினது பவர் சைக்கிள் சம்பந்தமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1979ஆம் ஆண்டைய அந்த புரட்சியின் பின்னர் அயத்துல்லா அல் கொமைனி தலைமையிலான அந்த உச்ச சபைக்கான அதிகாரம் மட்டற்றதாக காணப்படுகிறது. அதாவது அதனுடைய முதல் மட்டமானது, ஈரானுடைய பவர் சைக்கிளுடைய முதல் மட்டமானது நீதித்துறை, நிறைவேற்று அதிகாரம், சட்டமன்றம் என ஒரு 3 மிக பிரதானமான பவர் சென்டராக அவை வடிவமைக்கப்பட்டுள்ளன. அதாவது இவைதான் அந்த நாட்டினுடைய அனைத்து விவகாரங்கள், உள்நாட்டு விவகாரம் என்றாலும் சரி, வெளிநாட்டு விவகாரம் என்றாலும் சரி, மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய மையங்களாக தொழிற்படக்கூடியவை. மேலும் 2ஆம் மட்டம் அசம்பிளிஸ் அண்ட் கவுன்சில், அதாவது அந்த நாட்டினுடைய உயர் சபைகள், அதாவது உச்ச பாதுகாப்பு சபையா இருக்கட்டும் அல்லது வல்லுநர்களை தெரிவு செய்கின்ற வல்லுநர்களை கொண்ட நிபுணர்களை கொண்ட ஒரு சபையாக இருக்கட்டும், இந்த சபைக்குரிய உறுப்பினர்களை நியமிக்கின்ற அதிகாரமும் அந்த முதல் மட்டத்தையே சார்ந்தது. அதாவது பெரும்பாலான உறுப்பினர்களை நியமிக்க போவது அயத்துல்லா அல் கொமைனி இன் கீழ் வருகின்ற அந்த மிக முக்கியமான 3 பவர் சென்டர்ஸ் தான் இந்த உறுப்பினர்களை நியமிக்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கின்றது. இது 2ஆம் மட்டம். 3வது மட்டமாக காணப்படுவதுதான் ஈரானிய புரட்சிகர இராணுவம். ஈரானிய புரட்சிகர இராணுவமானது அந்த 2ஆம் பவர் சென்டர், அதாவது கவுன்சில், அசம்பிளி என்பவற்றுக்கு கட்டுப்படாதது. அதாவது இவற்றை, இந்த ஈரானிய புரட்சிகர இராணுவத்தை கட்டுப்படுத்துகின்ற அதிகாரமானது அந்த முதல் மட்டமான நீதித்துறை, நிறைவேற்று அதிகாரம், சட்டமன்றம் ஆகியவற்றுக்கே உள்ளது. அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் அயத்துல்லா அல் கமீனி தலைமையிலான அந்த ஆன்மீக அதி உச்ச சபைக்கே ஈரானிய புரட்சிகர இராணுவத்தை கட்டுப்படுத்துகின்ற அதிகாரம் காணப்படுகின்றது. ஈரானுடைய அந்த பவர் சர்க்கிளுடைய அடுத்த மையமாக காணப்படுவது பிசினஸ் சர்க்கிள், அதாவது முதலீட்டாளர்கள் அல்லது வியாபாரிகள் அல்லது பாரிய முதலீட்டை மேற்கொள்கின்ற செல்வந்தர்கள். இவர்கள் ஒரு யுத்தத்துக்கு பின்னராக எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகளில் நாட்டை கட்டியெழுப்புவதில் பெரும் பங்கு வகிக்கிறார்கள். இவர்கள் தொழிற்சாலைகள் மூலமாக தொழில் வாய்ப்புகளை வழங்கி மக்கள் மத்தியில் பிரபல்யமாக காணப்படுகிறார்கள். இவர்களும் குறிப்பிட்ட அளவான செல்வாக்கை அந்த நாட்டினுடைய பவர் சைக்கிளுக்குள் செலுத்துகின்ற ஒரு மையமாக காணப்படுகிறார்கள். இறுதியாக கல்விசார் வித்வான்கள், அதாவது அந்த நாட்டினுடைய மத ரீதியான கல்வியை அதி உச்சமான பல்கலைக்கழகங்களில் பெற்று புகழ் பெற்ற சட்டத்துறை வல்லுநர்களாக, வைத்தியர்களாக அல்லது பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்களாக காணப்படுகின்ற, தனியே தனது குடும்ப பாரம்பரிய புகழோடு வாழுகின்ற அந்த மனிதர்கள் அந்த நாட்டினுடைய 5வது சக்தி மையமாக, பவர் சென்டராக காணப்படுகிறார்கள். எனவே இத்தகைய ஒழுங்கில்தான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் நாம் யார் வெல்லப் போகின்றார்கள் என்ற ஒரு வினாவுக்கான விடையை காண வேண்டியுள்ளது. அதாவது இத்தகைய இந்த பவர் சென்டர்கள் மத்தியில் ஈரானுடைய புரட்சிகர இராணுவமும் ஆயத்துல்லா அல் கொமைனி தலைமையிலான அந்த அதி உச்ச சபையும் தான் மிக முக்கியமான தீர்மானம் எடுக்கும் மையங்களாக காணப்படுகிறது. அதாவது நாட்டினுடைய வெளியுறவு கொள்கை, அணுவாயுதம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், உள்நாட்டில் காணப்படுகின்ற சென்சிட்டிவான விடயங்களில் தீர்மானம் எடுக்கின்ற ஆற்றல் இந்த 2 அமைப்புகளுக்கு மாத்திரமே பெரும்பான்மையாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த 2 அமைப்பினுடைய, ஈரானிய புரட்சிகர இராணுவம் மற்றும் ஆயத்துல்லா அல் கொமைனி தலைமையிலான அந்த அதி உச்ச சபையினுடைய கொள்கைகளுக்கு மாற்றமாக முடிவெடுக்கின்ற எந்த ஒரு வேட்பாளரும் தெரிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு ஈரானில் கிடையாது என்பதே ஒரு முடிவாக காணப்படுகிறது. எனவேதான் மேற்சொன்ன வேட்பாளர்களுள் சயிட் ஜலீலி, ஹலிபா ஆகிய இருவருக்கும்
அயத்துல்லா அல் கமீனி தலைமையிலான அந்த அதிஉச்ச சபையோடும் ஈரானிய புரட்சிகர இராணுவத்தோடும் மிக நெருங்கிய தொடர்பு காணப்படுகிறது. இவற்றுள் சயீத் ஜலீலி கடும் போக்குவாத சிந்தனை கொண்டவராக காணப்படுகிறார். எனவேதான் சயீத் ஜலீலி வெல்வதற்கான வாய்ப்புகளே மிக அதிகமாக காணப்படுவதாக வல்லுநர்கள் கருதுகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், கலிபாப் மிதமான கடும் போக்குவாத சிந்தனை கொண்டவர். எனவேதான் இவருடைய மிதமான கடும் போக்குவாத சிந்தனை ஈரானிய மக்களில் பெரும்பாலான மத்தியில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே காணப்படுகிறது. ஏனெனில் இந்த 6 வேட்பாளர்களில் மசூத் எனப்படுகின்ற ஒரே ஒரு வேட்பாளர் மாத்திரமே சீர்திருத்த கொள்கையோடு சார்ந்த ஒரு வேட்பாளராக அடையாளப்படுத்தப்படுவதன் காரணமாக இந்த தேர்தலில் ஈரானிய மக்களில் சீர்திருத்தவாத சிந்தனை கொண்ட வேட்பாளர்கள் வாக்களிப்பதில்லை, அதாவது தேர்தலை விட்டு ஒதுங்கியிருக்க போவதாக அறிவித்துள்ளார்கள். எனவே இவ்வாறு அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் சயீத் ஜலீலி சம்பந்தப்பட்ட ஆதரவாளர்கள், ஏனெனில் இவர் ஏற்கனவே கடும் போக்காளர்கள் மத்தியில் பிரபலியமானவர், இப்ராஹிம் ரைசியினுடைய கொள்கையை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் தீவிர சிந்தனையில் உள்ளவர். எனவேதான் இவர் சம்பந்தப்பட்ட ஆதரவாளர்கள் மேற்கொள்கின்ற மீடியா யுத்தத்தின் மூலமாகவும் சயீத் ஜலீலி வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே நோக்கர்கள் கருதுகிறார்கள். இருந்த போதிலும் இந்த ஈரான் நாட்டினுடைய அடுத்த ஜனாதிபதி யார் என்ற வினாவுக்கு விடை அவர் அயத்துல்லா அல் கமீனி மற்றும் ஈரானிய புரட்சிகர இராணுவத்தை திருப்திப்படுத்துகின்ற ஒருவராக இருக்க வேண்டும். அந்த வாய்ப்பு இந்த 2 வேட்பாளர்களுக்கும் இருக்கின்றது என்பது தெளிவான உண்மையாகும். இறுதியாக ஈரான் ஜனாதிபதி தேர்தலில் யார் வென்றாக வேண்டும் என்பது மிக முக்கியமான வினாவாகும். அதாவது முன்னாள் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஈரானை ஒரு இஸ்லாமிய ஒரு வல்லரசாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டுக் கொண்டிருந்தார். குறிப்பாக அண்மையில் இஸ்ரேல் மீது மேற்கொண்ட அந்த ஆகாய மாற்றம் மூலமான தாக்குதல் மூலம் ஈரானானது ஒரு புதிய ஒரு வல்லரசு என்ற பிம்பத்தை உலக நாடுகள் மத்தியில் ஏற்படுத்தி இருந்தது. இந்த பிம்பம் தொடர வேண்டும் என்றால், இந்த பிம்பத்தால் கட்டமைக்கப்பட்ட ஈரான் ஒரு வல்லரசாக வளர்ந்து விட்டது என்ற அந்த ஒரு நிலை தொடர வேண்டும் என்றால், தீவிர விசுவாசியாக இப்ராஹிம் ரைசி எடுத்த எல்லா தீர்மானத்துக்கும் பின்னாலும் தனது செல்வாக்கை செலுத்தியவராக கருதப்படுகின்ற கடும் போக்குவாத சிந்தனை கொண்ட அணுவாயுத பேச்சுவார்த்தைகளை முன்னின்று நடத்திய அனுபவம் கொண்ட சயீத் ஜலீலி வென்றாக வேண்டும் என்பது காலத்தின் தேவையாக கருதப்படுகிறது. ஏனெனில் ஈரானுடைய அந்த வெளிநாட்டு கொள்கையை முன்னோக்கி கொண்டு செல்வதன் மூலமாகத்தான் ஈரான் ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த வல்லரசு என்ற பிம்பம் தொடர்ச்சியாக பேணி பாதுகாக்கப்படும். ஆனால் அடிப்படையில் ஒரு விடயம் மாத்திரமே உண்மையாகும். அதாவது ஈரானுடைய ஜனாதிபதியாக யார் வந்தாலும் அந்த நாட்டினுடைய வெளியுறவு கொள்கை மற்றும் உள்நாட்டு கொள்கைகளில் பெருமளவு மாற்றத்தை அவர்கள் ஏற்படுத்திவிட முடியாது. அதாவது ஈரானுடைய புரட்சிகர இராணுவத்தை மீறி அவர்களால் எந்த தீர்மானத்தையும் மேற்கொள்ள முடியாது. மேலும் அயத்துல்லா அல் கமீனி தலைமையிலான அந்த அதி உச்ச சபையை தாண்டியும் எந்த தீர்மானத்தையும் மேற்கொள்ள முடியாது. எனவேதான் இத்தகைய சூழ்நிலையில் இத்தகைய பவர் சர்க்கிள், அந்த பவர் சர்க்கிள்களுக்குள் இருக்கக்கூடிய பவர் சென்டர்கள் மத்தியில் நாம் எடுக்கின்ற ஒரு தெளிவான முடிவு, ஈரான் ஜனாதிபதி தேர்தலில் சயீத் ஜலீலி வெல்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிக அளவில் காணப்படுவதோடு கலிபாப் வெல்வதற்கான வாய்ப்புகளும் இணைந்தே காணப்படுகிறது. ஜூன் 28ஆம் தேதி ஈரானிய மக்கள் அளிக்கப் போகின்ற வாக்குகள் யாரை வெற்றியாளராக தீர்மானிக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனெனில் மிக முக்கியமான ஒரு விடயம், எந்த தேர்தலின் போதும் ஃப்ளோட்டிங் வோட்டர்ஸ், மிதக்கும் வேட்பாளர்கள் கணிசமான அளவு செல்வாக்கை செலுத்துவார்கள். அதாவது எந்த வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவில்லாமல் கடைசி நேரத்தில் அவர்கள் எடுக்கின்ற அந்த முடிவு நாம் எதிர்பாராத வேட்பாளரை கொண்டு வந்து சேர்க்கும். ஆனால் ஈரானின் பவர் சென்டர்ஸ் மற்றும் பவர் சர்க்கிள் பற்றி நாம் ஆராய்ந்து எடுக்கின்ற முடிவின்படி சயீத் ஜலீலி அல்லது கலிபாப் இருவரில் ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படக்கூடிய வாய்ப்பே மிக அதிகமாக காணப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் ஜூன் 28க்கு அப்புறம் ஈரானினுடைய ஜனாதிபதியாக யார் வரப்போகின்றார் என்று.